ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொய்யாக்கா மரத்தில் நம்ம செடி அந்த மேலே இருக்கிற முனையில் இருக்கிற கொய்யாக்கா இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறோம், பூச்சி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பரவாயில்ல, வேறு எதுவும் இலைங்கள்லாம் கட் பண்ணலை. நம்ம இதுக்கு நிறைய உரம்லாம் கொடுத்துருக்குறோம். சாணம் சாம்பல் எல்லாம் போட்டிருக்குறோம். இது புளிச்ச மோர் அடிச்சிருக்கிறோம். அப்புறம் எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பூச்சி கட் பண்ணுறது, இலை கட் பண்ணுறது இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு முறை மழையும் பெஞ்சுன்னு இருக்குது, அதனாலேயும் இல்லாமல் இருக்கலாம். நம்ம கரும்புலேருந்து எல்லாம் 4-5 கரும்பு எடுத்துகிட்டு 2 கரும்பு மட்டும் விட்டுருக்குறோம் அந்த தொட்டியில். அந்த மண் கலவையும் மாற்றி வைக்கணும். ஏன்னா அது போன வருஷம் வச்சு நம்ம அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடுச்சா என்னான்னு தெரியல. அதனால் நான் அந்த பாதி மண் எடுத்துகிட்டு வேறு புது மண் கலவை கலந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியிலையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருந்து அரும்பு வருது. எல்லாம் நம்ம கொடுக்குற உரம் தான். காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை நம்ம தண்ணி ஊற்றுறோம். செடிக்கு வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணுறோம். இந்த பெருக்கங்காய் செடி நுர பெருக்கங்காய் 4-5 பூ வச்சிருச்சு. இப்போ 2 காயும் வந்திருக்குது. நான் இது ஃபஸ்ட்டு முறை இது நம்ம கார்டனில் வச்சுருக்கிறேன். எப்படின்னு எனக்கு எந்த இதுவும் தெரியல. ஆனால் இது உடனே வந்துடுச்சு காய். நான் ரொம்ப நாள் ஆகும். பரவாயில்ல, இது நல்ல அனுபவமாக இருக்குது. இன்னொன்று சொரக்காய் செடியிலையும் பூ வந்துடுச்சு. ஆனால் அது ஒரு கனவுக்கு ஒரு கனவு பூ வந்திருக்குது. அது அப்படியே விடலாமா இல்லை பூ கிள்ளி விடலாமான்னு தெரியல. நாட்டு கனகாமரம் பூத்து முடியுது. கொஞ்சம் தான் பூத்துருக்குது இன்றைக்கி. ரோஸ் செடியை அதுவும் கட் பண்ணி விடணும். பன்னீர் ரோஸும் பூத்து முடிஞ்சிடுச்சு. அதுவும் ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடி தான் இப்போ பூத்துன்னு இருக்குது நிறையா. அந்த செம்பருத்தி அரும்பு கொட்டாமல் இருக்குது. ஆனால் ஆடி போயிட்டுருக்குது அரும்பு. பூக்கவும் மாட்டேங்குது, கொட்டவும் மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இன்றைக்கி செம்பருத்தி செடியில் 4 செம்பருத்தி பூத்துருக்குது. இன்றைக்கி நம்ம அரளி செடியில் பூத்து முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ ஒரு கலையில் அரும்பு வச்சுருக்குது. இன்றைக்கி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.